Hello guys. இன்னைக்கு நம்ம மறுஜென்மத்தை பத்தி பார்க்க போறோம். அதாவது போன ஜென்மத்துல தான் என்னவா இருந்தேன், நான் எப்படி இறந்து போனேன், என்னோட பேர் என்ன, நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற எல்லா விவரங்களையும் ஒரு சில பேர் அக்யூரேட்டா சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன அந்த மர்மமான விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம டீடைலா பார்க்க போறோம். அண்ட் வெல்கம் பேக் டு தி நேசம் டாக்கிஸ். நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடனே வரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2014 வருஷம் ஒரு 3 வயசு சின்ன பையன் தான் பிறக்கும் போதே நெத்தியில ஒரு தழும்போட பிறக்கிறான். அவன் பிறந்து கரெக்டா 3 வயசு இருக்கும்போது போன ஜென்மத்துல என்னைய ஒருத்தன் கோடாரியால வெட்டி கொன்னுட்டான், என் உடம்பு ஒரு இடத்துல புதைச்சு வச்சிருக்கான், அவன் இன்னமும் ஃப்ரீயா வெளியே சுத்திக்கிட்டு இருக்கான்ற விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்றான். இந்த சின்ன பையன் சொல்றது உண்மையான்னு செக் பண்றதுக்காக அவன் கிராமத்துல இருக்க பெரியவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்த சின்ன பையன் போன ஜென்மத்துல எந்த இடத்துல வாழ்ந்தான்ற வீட்டோட அட்ரஸ் தரா. அங்க போய் பாக்குறாங்க, இந்த வீட்டுல இருந்தவர் 4 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ காணாம போயிட்டாரு அப்படின்னு அந்த வீட்டுக்கு அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க. இந்த பையன் சொன்னதுல பாதி உண்மையாயிருச்சு. தன்னை எந்த இடத்துல புதைச்சு வச்சிருக்காங்கன்ற இடத்தையும் காட்டுறான். தோண்டி பார்த்தா கோடாரியால தலையில தாக்குன மாதிரி ஒரு டெட் பாடியோட எலும்பு கூடும் கிடைக்குது. அந்த கோடாரியும் கண்டுபிடிச்சிடறாங்க. தன்னை யாரு கொன்னான்றதையும் இந்த பையன் காட்டி கொடுத்துறான். அந்த கொலை பண்ணவன பிடிச்சு விசாரிச்சதுல தான் பண்ண கொலையும் ஒத்துக்கிறான். அந்த 3 வயசு சின்ன பையன் சொன்னது 100க்கு 100 உண்மையாயிருச்சு. அடுத்து நம்ம 2வது சம்பவத்தை பார்க்கலாம். தாய்லாந்துல ஒரு 3 வயசு சின்ன பையன் தன்னோட முந்தைய 2 பிறவிகளை கரெக்டா சொல்றான். ஒரு பிறவில மானா பிறந்ததாகவும் தான் மானா இருந்தப்ப ஒரு வேட்டைக்காரை தன்னை வேட்டையாடி கொன்னதா சொல்றான். அதுக்கடுத்து இன்னொரு பிறவில நாகப்பாம்பா பிறந்து தான் சாகறதுக்கு முன்னாடி 2 நாய்களை எதிர்த்து சண்டை போட்டு இருந்தப்ப அந்த நாய்களோட ஓனர் ஒருத்தர் பாம்பா இருந்த தன்னை அடிச்சு கொல்ல முயற்சி பண்ணதாகவும் பதிலுக்கு அவரோட தோல்ல கொத்துனதா இந்த பையன் அவ்வளவு டீடைலா சொல்றான். கடைசியில அந்த நாயோட ஓனர் அந்த பாம்பை அடிச்சு கொன்னு அப்படி சமைச்சு சாப்பிட்டதாகவும் 10க்கு மிச்ச கறிகளை தன்னோட நண்பர்களுக்கு பகிர்ந்ததாகவும் சொல்றான். அப்போ ஒரு நாள் இந்த பையன் எதிர்ச்சியா ஒரு பார்ட்டியில தன்னை போன ஜென்மத்துல கொன்ன ஆளை பாக்குறான். அவரை பார்த்த உடனே பயங்கர கோபத்தோட அந்த ஆளை அடிக்கிறதுக்கு கம்பி எடுத்துட்டு ஓடி இருக்கான். சுத்தி இருக்கிறவன் தடுத்து நிறுத்தி என்ன பிரச்சனைன்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த கதையை சொல்லியிருக்கான். இந்த பையன் யார் மேல கோவப்பட்டானோ அந்த ஆளும் சில வருஷங்களுக்கு முன்னாடி தான் ஒரு பாம்பை கொன்னதாகவும் அதை சமைச்சு சாப்பிட்டதான் ஒத்துக்கிட்டாரு. இன்னமும் தன்னோட தோள்பட்டையில அந்த பாம்பு கடிச்சதுக்கான தழும்பு இருக்கு. இதுக்கப்புறம் தான் அந்த 3 வயசு பையன் சொல்றது 100க்கு 100 உண்மைன்றதை எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சாங்க. அடுத்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். வில்லியம்ன்ற ஒரு 4 வயசு பையன், என்ன வில்லியம்னு கூப்பிடாதீங்க, டாமின்னு கூப்பிடுங்க அப்படின்னு அவங்க அம்மா அப்பா கிட்ட அடிக்கடி சொல்றான். ஒரு பிரம்மாண்டமான பெரிய கப்பலை வரைஞ்சு இந்த கப்பலை நான் தான் உருவாக்கினேன், ஆனா இந்த கப்பல் இப்ப முங்கி போச்சு அப்படின்னு சம்பந்தம் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கான். அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியல. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த பையன் வளர ஆரம்பிக்கிறான். இப்ப அவனுக்கு 25 வயசு. இந்த 20 வருஷத்துல இந்த பையனுக்கு அடிக்கடி ஒரு கனவு வந்துட்டே இருந்திருக்கு. உறைஞ்சு போற பனியில கப்பல் முங்குற மாதிரியும் அந்த கப்பலுக்குள்ள இருக்கும்போது இவன் தலையில அடிக்கடி ஒரு மெட்டல் ஷீட் விழுந்து இறந்து போனதாகவும் கனவு வந்துகிட்டே இருக்கு. இந்த பையனுக்கு ஒண்ணுமே புரியல. தன்னோட 25வது வயசுல தான் இந்த கனவை கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். ஹிப்னோட்டிசம் சொல்லக்கூடிய ஆள் மனசுக்குள்ள போய் நாம யாருன்றதை கண்டுபிடிப்பாங்கல்ல, அந்த முயற்சி எடுக்கிறான். இவனோட பேரு தாமஸ் ஆண்ட்ரூஸ்னு சொல்றான். அந்த டைட்டானிக் கப்பலை நான் தான் உருவாக்குனேன்னு வேற சொல்றான். அந்த கப்பலை பத்தி ஒண்ணு விடாம இன்ச் பை இன்ச் கரெக்டா சொல்றான். அது மட்டும் கிடையாது, அந்த கப்பலை தான் எப்படி இறந்து போனேன்றதையும் கரெக்டா சொல்றான். வில்லியம்ன்ற இந்த பையன் சொன்ன எல்லா டீடைலும் கணக்கச்சிதமா பொருத்தமா இருந்துச்சு. அப்புறம் தான் எல்லாருமே நம்பினாங்க தாமஸ் ஆண்ட்ரூஸ் தான் இந்த பிறவில வில்லியமா பிறந்திருக்கான். இப்ப அவருக்கு ஓன ஒரு வெப்சைட்டும் இருக்கு. அந்த வெப்சைட்ல டைட்டானிக் கப்பலை பத்தியும் அது எப்படி முங்கி போச்சு, நான் எப்படி அந்த கப்பலை டிசைன் பண்ணேன்ற எல்லா டீடைலும் அந்த வெப்சைட்ல ரொம்ப விவரமாவே எழுதியிருக்காரு. அடுத்து நம்ம 4வது சம்பவத்தை பார்க்கலாம். 2014 வருஷம் 4 வயசு சின்ன பையனான ஆண்ட்ரூ லூகாஸ் அடிக்கடி விடாம அழுதுகிட்டே இருந்திருக்கான். அந்த பையனோட அம்மா அப்பா என்ன நினைச்சாங்க, இந்த பையனுக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு, அதனாலதான் விடாம அழுதுகிட்டே இருக்கான்னு நினைச்சாங்க. இந்த சின்ன பையன் தான் அம்மா அப்பா கிட்ட அடிக்கடி ஒரு கேள்வி வேற கேட்டுட்டே இருந்திருக்கான். என்னையே நெருப்புல பொசுங்க விட்டீங்க, என்ன காப்பாத்திருக்கலாமான்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். நீ எந்த நெருப்பை சொல்ற அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் சொல்றான். 1983 ஒரு குண்டு வெடிப்புல இறந்து போன அமெரிக்க கடற்படை சார்ஜென்ட் லூயிஸ பத்தி தான் சொல்லிக்கிட்டே இருக்கான். இந்த பையன் சொல்ற கதையும் லூயிஸோட கதையும் ஒட்டு மொத்தமா ஒத்து போறனால அவங்க அம்மா என்ன பண்றாங்க, இந்த பையனை கோஸ்ட் இன்சைட் மை சைல்ட் அப்படின்ற ஒரு டிவி ரியாலிட்டி ஷோ கூட்டிட்டு போறாங்க. அந்த டிவி ஷோல எல்லா ராணுவ வீரர்களோட புகைப்படத்தையும் வரிசையா அடுக்கி வச்சு காட்டுறாங்க. இந்த பையன் கரெக்டா இறந்து போன லூயிஸோட போட்டோவை காட்டுறான். இதை பார்த்து எல்லாம் மிரண்டு போறாங்க. இந்த சின்ன பையனை அவங்க அம்மா சார்ஜென்ட் லூயிஸோட கல்லறைக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க தன்னோட கல்லறைக்கு பூ வைக்கிறான். பக்கத்துல இன்னொரு கல்லறையும் கை காட்டுறான். இது என் நண்பனோட கல்லறை அப்படின்னு சொல்றான். அதுவும் கரெக்டா லூயிஸோட கல்லறைக்கு பக்கத்துல அவன் நண்பனோட கல்லறையும் நட்போட அடையாள சின்னமா வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சின்ன பையன் சொன்னது உண்மைன்றதை எல்லாரும் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இது 5வது சம்பவம். ஜேம்ஸ் ஆர்தர்னு ஒரு 12 வயசு பையன். இவனோட கனவுல அடிக்கடி எரிமலை மாறி இருக்கிற ஒரு மலை, ஒரு பழங்கால கற்கால நகரம், கற்காலத்துக்கு அடுத்த கட்ட காலம், ஈட்டி கம்புகளை வச்சு சண்டை போட்ட காலம், இப்படி சம்பந்தம் இல்லாம இந்த பையனுக்கு கனவு வந்துகிட்டே இருக்கு. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. இதை யாருக்கிட்ட சொல்லணும்னு தெரியல. சரி இது ஏதாவது பிரம்மையா இருக்கும் அப்படின்னு கண்டுக்காம விடுறான். இப்படியே ஒரு சில வருஷம் போகுது. ஒரு நாள் தான் ஃபேமிலியோட ஒரு கடற்கரை ஓரமா கூழாங்கலை வச்சு விளையாண்டுகிட்டு இருக்கான். கூழாங்கலை கையில எடுத்த உடனேயும் அவனுக்கு திடீர்னு கண்ணுக்கு முன்னாடி ஒரு காட்சி வந்துட்டு போயிருக்கு. அந்த காட்சிகளை பார்த்து பயந்து போன அந்த பையன் உடனே கூழாங்கற்களை கீழே போட்டுறான். இது என்ன ஒரே விபரீதமா இருக்கு அப்படின்னு 2 நிமிஷம் மட்டும் பயந்து என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பி போயிருக்கான். மறுபடியும் அந்த கல்லை எடுத்த என்ன தெரியுதுன்னு பாக்குறான்.
மறுபடியும் கல் எடுக்கிறான். அவனுக்கு ஒரு கற்கால நகரம் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போயிருக்கு. ஒருவேளை போன ஜென்மத்துல நான் கற்காலத்துல வாழ்ந்துருப்போனோ அப்படின்னு எல்லார்கிட்டயும் இதை பத்தி சொல்றான். யாருமே நம்ப மாட்டாங்க. இப்படியே பல வருஷம் போகுது. இவனுக்கு வயசாயிருச்சு. ஒரு பழங்கால கற்கால நகரம் பெட்ரா அப்படின்ற நகரத்தோட ஒரு ஆவணப்படத்தை பாக்குறாரு. இந்த ஆவணப்படத்துல வந்த பெட்ரான்ற நகரமும் இவருக்கு கனவுல வந்த நகரமும் கிட்டத்தட்ட ஒன்னா இருக்கு. உடனே தொல்பொருள் ஆராய்ச்சி பண்றவங்க கிட்ட போய் பேசுறாரு. அவங்க கிட்ட அந்த நகரத்தை பத்தின எல்லா டீடைல்ஸும் சொல்றாரு. மிரண்டு போறாங்க. ஏன்னா கற்காலத்துல இருந்த நகரத்தை பத்தி இவருக்கு எப்படி தெரியும்? தொல்பொருள் ஆராய்ச்சி பண்ற நமக்கு கூட அவ்வளவு டீடைல்ஸ் தெரியாது. இவருக்கு மட்டும் எப்படி இவ்வளவு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு ஆச்சரியமா அவரையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதை விட ஒரு படி மேல போய் எந்தவித வரைபடமும் இல்லாம எந்த டீடைல்ஸும் இல்லாம தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள்லாம் கண்டுபிடிக்க முடியாத நகரத்தை கண்டுபிடிச்சும் கொடுக்கறாரு. போன ஜென்மத்துல இந்த நகரத்துல நான் ஒரு சிப்பாயா வேலை பார்த்தேன். அப்ப எனக்கும் என் கூட வேலை பார்த்தவங்களுக்கும் நடந்த ஒரு சின்ன சண்டையில ஈட்டியால சில பேர் என்ன குத்தி கொன்னுட்டாங்க அப்படின்னு தன்னோட கடந்த கால ஜென்மத்தை கரெக்டா சொல்றாரு. இதுக்கப்புறம் தான் இவர் சொல்ற எல்லாத்தையும் நம்ப ஆரம்பிச்சாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சம்பவம் 6வது சம்பவம். தாய்லாந்துல ஒரு 5 வயசு பையன் சின்ன வயசுல புத்த மதத்து மேல ரொம்ப ஈடுபாடா இருந்திருக்கான். ஒரு துறவி என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையும் பண்ணிருக்கான். இந்த பையனை பார்த்த உடனே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பயம் வந்திருக்கு. இங்க ஒருவேளை எல்லாத்தையும் விட்டுட்டு வளர்ந்ததுக்கு அப்புறம் துறவியா போயிருவானு பயப்படுறாங்க. இப்படி இன்னும் 2 வருஷம் போகுது. இப்ப அவனுக்கு வயசு 7. நான் போன ஜென்மத்துல ஒரு புத்த குருவா இருந்தேன். எனக்கு கீழே ஏகப்பட்ட சீடர்கள் இருந்தாங்க. என்கிட்ட ஒரு யானையும் இருந்துச்சுன்னு சொல்றான். அவங்க அம்மா ஒரு புத்த மடாலயத்துக்கும் கூட்டிட்டு போறான். போன ஜென்மத்துல தான் யாரா இருந்தேன்ற ஒரு புத்த குருவோட பேரையும் சொல்றான். அதை கேட்டு அங்க இருந்தவங்க எல்லாம் மிரண்டு போறாங்க. ஏன்னா இந்த சின்ன பையன் சொல்ற குரு இறந்து போறதுக்கு முன்னாடி நான் அடுத்த ஜென்மன்னு ஒன்னு எடுப்பேன், நானே உங்களை தேடி வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கரெக்டா இந்த பையனும் வந்து நிக்கிறான். போன ஜென்மத்துல அந்த குரு மாரடைப்பால இறந்து போயிருக்காரு. அந்த சின்ன பையனை போன ஜென்மத்துல இறந்து போன புத்த குருவா எல்லாரும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. மறு ஜென்மத்து மேல எல்லாத்துக்கும் நம்பிக்கை வர ஆரம்பிக்குது. இப்ப நீங்க பார்த்த 6 சம்பவங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச மறுபிறவி எது? இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப திடீர்னு உங்களுக்கு போன ஜென்மத்தோட ஞாபகம் வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? போன ஜென்மத்துல நீங்க என்னவா இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த கேள்விகளுக்கான பதில கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதே மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோல மறுபடியும் மீட் பண்றேன். தேங்க்யூ அண்ட் பாய்.